காலேஜோட கிரவுண்ட்ல இருந்து ஒரு பையன் புக் படிச்சுட்டு இருக்கான். அப்போ சடனா அங்க இருக்கிற கிளைமேட் அப்படியே சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. இப்போ வானத்துல இருந்து ஒரு புக்கை வந்து அவன் பக்கத்துல விழ அந்த புக்கை கையில எடுத்து கொஞ்ச நேரத்திலேயே அந்த இடத்துல பயங்கரமா மழை பெய்ய ஆரம்பிக்குது. எல்லாருமே காலேஜுக்குள்ள ஓடிடுறாங்க. அப்படியே அந்த நாளும் முடிய அடுத்த நாள் கிளாஸ் ரூமுக்கு வந்த பையன் புக்கை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறான். அந்த புக்கை எப்படி யூஸ் பண்ணணும்னு நிறைய ரூல்ஸ் எழுதிருக்கு. ஒன்று ஒன்றா படிக்க ஆரம்பிக்கிறான். அதில் மொதல் ரூல்ஸே இந்த புக்கில் யாரோட நேமையாச்சும் எழுதுனா அவங்க இறந்து போயிடுவாங்கன்னு போட்டிருக்கு. ரெண்டாவது ரூல்ஸ் அந்த புக்கில் எழுத போகிற பர்சனோட ஃபுல் நேமும் ஃபேஸும் தெரிஞ்சிருக்கணும்னு போட்டிருக்கு. இப்படி ஒரு ரூல்ஸாக அந்த பையன் படிச்சுட்டே இருக்க அந்த இடம் கொஞ்சம் அப்நார்மலாக மாற ஆரம்பிக்குது. அப்போது உடம்பு முழுக்க முட்களோட பேய் மாதிரி ஒரு உருவம் வந்து நிற்க இதை பார்த்ததும் நம்ம பையன் அங்கேருந்து பயத்தில் ஓட ஆரம்பிச்சிடறான். ஆனால் அது அந்த பையனை எதுவுமே செய்யாமல் பொறுமையாக வந்து பேச ஆரம்பிக்குது. அதோட பேர் ரியூக்னும் அந்த புக்கை யாரெல்லாம் வச்சுருக்காங்களோ அவங்களோட சர்வன்ட் அந்த புக்கில் அவங்க என்ன எழுதுறாங்களோ அதெல்லாம் இதுதான் செஞ்சு முடிக்கும்னு சொல்லுது. இதை கேட்டது நம்ம பையன் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகி தான் நிற்கிறான். அப்போ அந்த ரியூக் ஜன்னலுக்கு வெளியே ஒரு விஷயத்தை காட்ட ஆரம்பிக்குது. உடனே நம்ம பையனை வந்து பார்க்குறான். பார்த்தா காலேஜ்லேயே ரவுடித்தனம் பண்ணுற ஒரு சில பசங்க அங்கே இருக்கிற ஒரு பொண்ணை டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்ததும் அந்த ரியூக்கு அவனோட பேரை எழுதி மித்ததை எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லுது. நம்ம பையனை கொஞ்சம் ரைஸ் ஆகுறான். ஏன்னா அவனுக்கும் அந்த கேங்குக்கும் ஆல்ரெடி பெரிய பஞ்சாயத்து இருக்கும் போல. உடனே அதில் இருக்க ஒரு பையனோட பேர் எழுதி அவன் தலை வெடிச்சு சாகணும்னு எழுதி வச்சிடறான். அவன் எழுதின கொஞ்ச நேரத்தில் அங்கே ஒரு ஆக்சிடென்ட் நடந்து அந்த பையனோட தலையும் துண்டாகி அங்கேயே செத்து போயிடுறான். இதை பார்த்த நம்ம பையனுக்கு பயங்கர ஷாக்கு. ஆனால் அந்த ரியூக்கோ பக்கத்துல இருந்து சிரிக்க ஆரம்பிக்குது.